ஐயோ நீங்க வராம விட்டீங்களே ஐயா அப்படிலாம் அழுதாங்கல்ல அழுதாங்களா இல்லையா? அப்ப அவர் நல்லவர்னு சொல்லி அழுதாங்களா இல்ல கெட்டவர்னு சொல்லி அழுதாங்களா? எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், இனிமேலும் எந்த காலத்துலயும் எவனும் மு.க. ஸ்டாலினோட அரசு அவர் மாதிரி எவனுமே ஆள முடியாது. நம்ம கிண்டல் பண்றதா நினைச்சு அவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மேம்பட்ட சமூகத்தை கிண்டல் பண்றாங்க. நம்ம எவ்வளவு அறிவா எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம திங்க் பண்றோம். கட்ட விட்டு வச்ச உடனே நம்ம முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம்ல. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை இன்னும் புரியாம இருக்காங்கிறத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிரிக்கிறதுக்கு ஒரு இது இருக்குங்க. நீங்க சிரிக்கிறதுனா சிந்திச்சு சிரிங்க, கண்ணாக்குன்னு சிரிக்காதீங்க. எங்க அறிவார்ந்த சமூகத்தை நீங்க கேவலப்படுத்துறது மாதிரி இருக்கு. ஜெயலலிதா அவரு செத்தப்ப நெஞ்சுவலி வந்தது, அவங்க செத்தப்பையும் வரல. ஆமா, அடுத்தாப்புல கட்சியை விட்டு நீக்கினாங்கல்ல, அப்பயாவது நெஞ்சுவலி வந்தது, வரல. இப்ப ஏன் நெஞ்சு வலி வரும்? தமிழக அரசுகிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், அவரை தேடி கண்டுபிடிச்சுடுங்க. அவர் தெரியல எங்க போனாரு, என்ன ஆச்சுன்னே தெரியல. திமுக காரங்க தான் அவரை கடத்திட்டாங்களான்னு தெரியல, எங்களுக்கு ஒன்றும் புரியல. அவர் ரொம்ப நல்லவர். அவர் ஒரு குழந்தை, அவர் கிட்டத்தட்ட 60 வயசுல இருக்கிற ஒரு குழந்தை. அது ஏசு அப்படின்னு ஏசு வந்துருவாரா? இல்ல அல்லா அப்படின்னா எல்லாம் வந்துருவாரா? இல்ல பெருமாளே அப்படின்னா பெருமாள் வந்துருவாரா? கோயந்தான்னு கத்தல ஒரு கோயந்தா வரமாட்டான். மேதகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் கழுத்து இல்லாத முண்டமாக நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களை மேதகு ஜோசப் விஜய் என்று சொல்லக்கூடாது என்று என்னை அறிவுறுத்துகிறார்கள். ஐயோ வார்த்தை முத்துதே, என்ன பண்றது? ஆமா, பயம் எல்லாருக்கும் இருக்கும்ல. ரொம்ப பயந்துட்டேன். முதலமைச்சர் தொண்டர்கள்ல சொல்றாங்க. முதலமைச்சர். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் NNK அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்ல. நல்லா இருக்கீங்களா சார்? நீங்க தெய்வ மகன் சொல்லுங்களேன். தெய்வ மகன் மாதிரியே இருக்கீங்களே சார். பாத்தீங்களா, எல்லாருமே எங்க தெய்வ மகன் மாதிரி தான் இருக்கிறோம். ஆமா, உங்களுக்கு 2 நாள் வீடியோ போடல. ஆனா நிறைய பேர் யூடியூப்ல தேமகன் சொல்றதுங்களே, அது திட்டுறது மாதிரியா இல்ல தெய்வ மகன் மாதிரியா? புரியல. தெய்வ மகன் தானே, அது தெய்வ மகன் வச்சுக்கலாம் சார். அவங்க மொழியில அது அந்த மகனா இருக்கலாம், நம்ம தெய்வ மகனாவே வச்சுக்கலாம். நம்ம வச்சுக்கிறது தான். நீங்க அதை மட்டும் தான் பாத்தீங்க, இன்னொன்னு பாக்கலையே. சொல்லுங்க. உங்க ஃபேன்ஸ்லாம் எங்க எங்க NNK சீக்கிரம் போடுங்க, வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கீழே அவ்வளவு கமெண்ட்ஸ். இல்லையே, என்ன மாதிரி பேசுறவங்க எல்லாத்தையுமே ஜெயில பிடிச்சு போறாங்களாமே, இனிமேல் வீடியோ போட முடியாதாமே? அப்படிலாம் இல்லையே சார். அப்படியா? இல்லையே, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால்லாம் நிறைய வந்திருக்கு எனக்கு. அப்படிங்களா? வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார், திமுக காரவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? மு.க. ஸ்டாலின் நீங்க இருக்காரு, அவர் உண்மையிலே நல்லவரா? மக்கள் தான் சார் சொல்லணும் நல்லவரா கெட்டவரா. நல்லவரா கெட்டவரான மக்கள். அப்புறம் எதுக்காக குளத்தூர்ல அழுதாங்க? ஐயோ நீங்க வராம விட்டீங்களே ஐயா அப்படி இல்ல அழுதாங்கல்ல. ஆமா சார், அழுதாங்களா இல்லையா? அழுதாங்க. அப்ப அவர் நல்லவர்னு சொல்லி அழுதாங்களா இல்ல கெட்டவர்னு சொல்லி அழுதாங்களா? வர ஜெயிக்கலையே அப்படின்னு தானே சார் நினைச்சு அழுதாங்க. நல்லவர், ஒரே ஒருத்தர் நல்லவரா இருந்து ஒரு நாட்டுக்கு ஏதாவது முன்னேற்றம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், இனிமேலும் எந்த காலத்திலையும் எவனும் மு.க. ஸ்டாலினோட அரசு அவர் மாதிரி எவனுமே ஆள முடியாது. இனிமேலும் சரி. எப்படி சார்? எப்படி? இப்ப தம்பி விஜய் இருக்காரு இல்லையா, இவர் 5 வருஷம் ஆண்டு முடிச்சிட்டாருன்னா நம்ம எத்தனை வருஷம், நம்ம நாடு தமிழ்நாடு எத்தனை வருஷம் முன்னால போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்னால போற மாதிரி ஒண்ணும் தெரியலையே. அப்ப தெரியுதா, ஒரு 50 வருஷம் பின்னால போயிரும். ஆமா, 50 வருஷத்துக்கு பின்னால நீங்க பேண்ட் போட்டு இருந்தீங்க? இல்ல சார். இல்ல 50 வருஷத்துல நானே இல்ல சார். ஹலோ, தெரியுதா? யாருமே இருக்க மாட்டோம். 50 வருஷத்துலன்னா நாம எல்லாம் செத்துருவோம். அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். இதெல்லாம் தெரியுமா? இல்ல, தெரியாது. இதெல்லாம் சயின்ஸா யோசிக்கணும். இன்டெலிஜென்ட்டா உங்கள மாதிரி. என்ன மாதிரியா சார்? எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமா சொல்றீங்க, அந்த மாதிரி யோசிக்கணுமா அப்படின்னு கேக்குறேன். ஹலோ, எனக்கு இருக்க அறிவை எந்த அளவுக்கு தெரியுமா கிண்டல் பண்றாங்க? ஆமா, இந்த மேம்பட்ட தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு அப்படி அறிவார்ந்த சமூகமா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணா, ஒரு நடிகன், எது இந்த பவன் கல்யாண் ஒரு நடிகன் உட்காந்துட்டு எல்லா முன்னாலையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் நம்ம தமிழ் மக்களை. ஆமா, ஒரு கட் அவுட் வச்சா போதும் நான் ஜெயிச்சிருவேன். ஒரு கட் அவுட் வச்சா போதும் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சு காட்ட நீ.
15 வருஷமா நொட்ட முடியல. 15 வருஷமா அரசியல் இருந்து நீ என்ன செய்யமானியா? இல்ல இல்ல நொட்ட முடிஞ்ச உன்னால? உங்க தெலுங்கு மக்கள் அப்படியே உனக்கு ஓட்ட தூக்கி போட்டாங்களா? இல்ல இல்ல அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல இருக்கணும். மத்த மொழி பேசுறவங்க வராது. அந்த இன்டெலிஜென்ட்ங்கிறது தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும். 2 வருஷத்துல ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு கொண்டு வந்து இன்னைக்கு முதலமைச்சரா நிப்பாட்டுறாருன்னா இந்த சமூகம் தான் நிப்பாட்டும். வேற எந்த சமூகம் நிப்பாட்டும்? மேம்பட்ட தமிழ் சமூகம் அந்த அளவுக்கு அறிவார்ந்த சமூகம். இது தெரியுமா? அந்த அளவுக்கு தெரியுமாங்க? அந்த ஆள் அறிவு கட்டணமா பேசிட்டு இருக்கா, எல்லாத்தையும் சிரிக்க வச்சு வேடிக்கை காட்டிட்டு இருக்கான். சொல்ல சொல்ல சிரிச்சிட்டு இருக்க, சிரிப்பு அந்த அளவுக்கு பொங்குதே. அதான் சொல்றேன், புரியுதா? நம்மள கிண்டல் பண்றதா நினைச்சு அவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மேம்பட்ட சமூகத்தை கிண்டல் பண்றாங்க. நம்ம எவ்வளவு அறிவா எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம திங்க் பண்றோம். கட்ட விட்டு வச்ச உடனே நம்ம முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம்ல, எவனாவது ஆக்க முடியுமா? முடியாது. தமிழ்நாட்டுலதான் முடியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. வேற தமிழ்நாட்டை பார்த்தா அது ஏன் சிரிக்கணுங்கிறேன்? வெட்கப்படணும், வேதனைப்படணும். நீங்க எல்லாம் இந்த மாதிரி உங்க ஊர்ல எல்லாம் இது மாதிரி எல்லாம் ஆகலேன்னு ஒரு தலைவன் மேல ஒரு பட்டு வரணும்ல, ஒரு லவ் வரும். இங்க இருக்கிற எல்லா குடும்ப பெண்களுக்கும் விஜய் மேல ஒரு லவ் வந்தது இல்ல, வந்துச்சு இல்ல? அது மாதிரி அவங்க ஊர்ல எல்லாம் வருமா? வருதாங்கிற வரணும் இல்ல? ஒரு எமோஷனல் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிய கூட இருப்போம், புள்ள கூட பெத்து அந்த ஊர்ல சொல்றாங்களா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை இன்னும் புரியாம இருக்காங்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிரிக்கிறதுக்கு ஒரு இது இருக்குங்க. நீங்க சிரிக்கிறதுனா சிந்திச்சு சிரிங்க, கண்ணாக்குன்னு சிரிக்காதீங்க. எங்க அறிவார்ந்த சமூகத்தை நீங்க கேவலப்படுத்துறது மாதிரி இருக்கு. ரொம்ப சிரிக்கிறாரு சார். ஆனா பேசும்போது இதெல்லாம் சீரியஸாங்க எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. எவ்வளவு இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த சமூகம் ஏதாவது ஒண்ணு காட்டுங்க, ஒருத்தரை காட்டுங்க. எந்த மாநிலத்தையே ஒருத்தரை காட்டுங்க. 2 வருஷத்துல வந்து தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னா சொல்லி புரிஞ்சு பேசுங்கயா. அறிவு கட்ட கம்யூனிட்டிகளா, புரிஞ்சு பேசுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தானே சார் வந்திருக்காரு. அதான் சொல்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அவரு சோத்துக்கே இல்லாம பிச்சை எடுத்ததா கூட இருக்குதான். யாரு சார்? யார சொன்ன? யார சொல்றீங்க? இவ்வளவு நேரம் நம்ம யார பத்தி பேசிட்டு இருக்கோம்? இல்ல உங்க தம்பிய பத்தி சொல்றீங்களா? இல்ல தம்பிய பத்தி தான். ஆமா, மேதகு ஜோசப் விஜய் இருக்காரு. ஐயோ, அவன் வேற ஒருத்தன் போன் பண்ணி திட்டான், என்னை கழுத்தை வெட்டி போட்டுருவேன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அதே சொல்றீங்க. ஆமா, என்னோட கழுத்தை வெட்டி கழுத்து தனியா போய் ஓகே, நல்லா நினைச்சுங்க. நான் இப்ப கழுத்து இல்லாத முண்டமாவே இருந்துக்கிறேன். மேதகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் கழுத்து இல்லாத முண்டமாக நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களை மேதகு ஜோசப் விஜய் என்று சொல்லக்கூடாது என்று என்னை அறிவுறுத்துகிறார்கள். ஐயோ, வார்த்தை முட்டுதே, என்ன பண்றது? ஆமா, பயம் எல்லாருக்கும் இருக்கும்ல. ரொம்ப பயந்துட்டேன். முதலமைச்சர் என்னை காப்பாத்துங்க. தொண்டர்கள்ல கழுத்தை வெட்டிடுறேன் சொல்றாங்க. முதலமைச்சர் சார், என்ன சார் அந்நியனா இருக்கீங்க, அம்பியா மாறுறீங்க. பயமா இருக்கு. பயந்து போய் சுத்திட்டு இருக்க முடியாது. ரொம்ப பயந்துட்டீங்களா சார்? ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப 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 பயந்துட்டேன். இல்ல சார், அம்பி மாதிரி எல்லாம் பண்றீங்க. அம்பி மாதிரி பண்றேனா? ஹலோ, நான் பயந்து போன என் உணர்வு நான் அப்படியே கேமரா மூலியமா கடத்தி அப்படியே முதலமைச்சத்தை கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அதை கேள்வி கேட்டு தடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல கேக்குறேன் சார், திடீர்னு அம்பியா மாறுறீங்க, திடீர்னு அந்நியனா மாறுறீங்க. உங்களுக்கு தெரியல என்னன்னு? நான் அம்பி, நம்ம தம்பி முதலமைச்சர் அந்நியன். அப்போ ரெமோ ஆதவர்ஜுனா தான். ஆமா, ரெமோ ஆதவர்ஜுனா. ஆமா, உங்களுக்கு தெரியலையா? இல்ல புரியுது, புரிஞ்சிருச்சு. அவரோட செயல்பாடுலாம் எதுக்காக எல்லாரும் கட்சி மாறுறாங்க? எதுக்கு சார்? அந்த ஏடிஎம்கேல 2 லேடிஸ் டக்குன்னு அங்க மாறினாங்களே, எதுக்காக மாறினாங்க? எதுக்கு மாறினாங்க? யார போய் மாறணும் அடுத்த செகண்ட் யார போய் பார்த்தாங்க? ஆதவர்ஜுனா ஏன் பார்த்தாங்க? அதான் சார் தெரியல. அவர் ரெமோ, அதான் பார்த்தாங்க. அவர் கூட ஒரு ஆளு தானே இருந்தாரு. அது ஆளு கதவு, ஐயோ, ஆள்லாம் வெளியில நிப்பாங்க. ஆமா, ஒரு விஷயம், ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணாமா? ஒரு 2 லேடிஸ் போறப்போ ஒரு லேடிஸ் ஒவ்வொரு லேடிஸ்க்கு ஒரு 2 லேடிஸ்க்கு ஒரு ஆம்பளை பாதுகாப்புங்கிறது வேணுமா வேணாமா? அதுக்காக தான் 2 லேடிஸ் வர்றப்போ 3வதா ஒரு ஆம்பளையும் கூட வந்தது. 2 பொம்பளை போறப்போ ஒரு ஆம்பளை பாதுகாப்புக்காக வந்தது. ஆமா, ஆம்பளைங்க பாதுகாப்பா இருப்பாங்க. அது ஒண்ணும் தப்பு இல்ல, பாத்துப்பாங்க. அவங்க எல்லாம் கதவை சாத்திக்கிட்டு பாத்துப்பாங்க. ஆமா, தாவேக்கல இருக்க மூத்த தலைவருக்கு நெஞ்சு வலி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டாரு சார். திடீர்னு நெஞ்சில மட்டும் தான் வலி வந்ததா? அவர்கிட்ட தான் சார் கேட்கணும். அவர் நெஞ்சு வலின்னு தான் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காரு. அப்படியா? எனக்கு புரியல. அவருக்கு எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தார் இல்லையா,
எம்ஜிஆர். அவர் செத்தப்ப நெஞ்சுவலி வந்திருக்கணும், அன்னைக்கு வரல. அடுத்தாப்புல ஜெயலலிதா அம்மா, அவரு செத்தப்ப நெஞ்சுவலி வந்திருக்கணும், அவங்க செத்தப்பையும் வரல. ஆமா. அடுத்தாப்புல கட்சியை விட்டு நீக்கினாங்கல்ல, அப்பயாவது நெஞ்சுவலி வந்திருக்கணும், வரல. இப்ப ஏன் நெஞ்சுவலி வருது? ஏன் வருது? ஏன் வருது? எல்லா காரணம் வந்து திருமாவளவன். நாம இருக்கிற இடத்துக்கு திருமாவளவன் வந்துட்டா, புரியுதுங்களா? நான் ஒரு இடத்துல நின்று வேலை பார்த்துட்டு இருக்கேங்க, எனக்கு பதிலா ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டா நான் என்ன பண்ணுவேன்? நெஞ்சு வலிக்கும்ல, நெஞ்சு மட்டுமா வலிக்கும்? ஓ, திருமாவளவன் வந்ததுனாலதான் அவருக்கு நெஞ்சு வலி வந்ததா? அப்புறம் எப்படியும் விஜய் ஜெயிலுக்கு போயிருவாரு, அடுத்தாப்புல அந்த கட்சியில நாம முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு தூக்கி திருமாவளவன் முன்னால நிப்பாட்டி ஆச்சுன்னா, இப்ப ஜெயிலுக்கு போறப்ப யார் முதலமைச்சர்? ஆதவ அர்ஜுனாவா, ஏற்கனவே திரிஷாவா, ஆதவ அர்ஜுனாவா அப்படின்னு இருக்கிறப்ப புஷி ஆனந்த் விட்டீங்க. புஷி ஆனந்தா? ஆமா சார். ஹலோ, புஷி ஆனந்த் எங்கேயாவது இப்ப பாக்குறீங்க? பார்க்க முடியல, ஒரே பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே. அவர் ஊட்டிக்கு போயிருக்காரா? ஊட்டிக்கு தனியா போயிருக்காரா? தெரியுதா? தனியாவோ போவாரு? அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கூட அவர் தனியா போனது இல்ல. ஏன் தனியா போயிருக்காரு திடீர்னு? தனியா போகலங்கிறேன். ஓஹோ, அப்ப யார் சார் கூட போயிருக்கா? அது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. அங்க யாராரு போறாங்களாமா சார் பாக்குறது வேலை? ஒரு விஷயம், அவரு தமிழ்நாட்டுல எப்படி முதலமைச்சர் ஆனாரு? அவர் எப்படி தமிழ்நாட்டுல அமைச்சர் ஆனாரு? அவர் அட்ரஸ் ப்ரூஃபே தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் வந்து பேசிக்கா வந்து பாண்டிச்சேரிக்காரு. பாண்டிச்சேரியில இருக்கிறவரு எப்படா தமிழ்நாட்டுல வந்து நிக்கிறாரு அப்படின்னு யாராவது இது வரைக்கும் யோசிச்சாங்களா? யோசிக்கல. ஏன் யோசிக்கல? ஒரு பாண்டிச்சேரிக்காரன் பாண்டிச்சேரியில தானே இருந்து முதலமைச்சர் ஆகணும், பாண்டிச்சேரியில இருக்கிறவனுக்கு தமிழ்நாட்டுல என்னடா வேலை அப்படின்னு எவனாவது ஒருத்தன் யோசிச்சானா? எப்படி சார்? ஏன் வந்து நிக்க கூடாதா என்ன? புரியுதா? ஏன் நிக்க கூடாதா? இது வரைக்கும் அந்த கொஸ்டின் இருந்தது, இன்னைக்கு மக்கள்கிட்ட அந்த கொஸ்டின் இருக்குது இல்ல. ஏன்? இந்த மேம்பட்ட தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகம் மாறிடுச்சு. ஆமா, எவன் வேணுமானும் வந்து நம்மளை ஏறிட்டு போங்கடா அப்படிங்கிற ஒரு சமூகமா நம்ம வளர்ந்து நிக்கிறோம். ஆமா, நம்ம தமிழ் சமூகம் வந்து அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியோட இருக்குது. இந்த வளர்ச்சி எல்லாம் வேற கம்யூனிட்டி எல்லாம் அங்க இதே பாண்டிச்சேரியில போய் நின்று இங்க போய் நின்று ஜெயிக்க முடியுமா? முடியாது. இங்கேயே முடியல, அங்க எப்படி முடியும்? புரியுதா? அதெல்லாம் காரணம் யாரு? யாரு? நம்ம தான், நம்ம சமூகம், மேம்பட்ட சமூகம். அதனால அவர் எங்க போயிருக்காருலாம் தேடக்கூடாது. ஆமா, அவர் ஊட்டிக்கு போயிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நீங்க வந்து அமைதி பட படம் பாக்கலையா? என்ன படம் சார்? அமைதி பட படம் பாக்கலையா? பாக்கலையே. பாக்கலையா? பாக்கல. அதுல வந்து அந்த ராஜராஜ சோழன் இருப்பாரு, நாகேந்திர சோழன். நாகேந்திர சோழனுக்கு வந்து மணிவண்ணன் வந்து இனிமேல ஊட்டிக்கு தனியாதான் போகணுமே அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி ஊட்டிக்கு இவர் தனியா போயிருக்காரு. அவர் எப்படி சார் தனியா ஹேண்டில் பண்ணுவாரு? ஏமா ஹேண்டில் தாமா பண்ணுவாரு சார். கூட்டத்தை கேக்குறேன் நானு. ஓ, கூட்டத்தையா? ஓகே ஓகே, நான் கூட ஏதோ நினைச்சு வேற மாதிரி. இப்ப அமைச்சர் ஆயிட்டாரு, இப்ப கூட்டம் அவரை சுத்தி ஃபுல்லா கூட்டமா நிக்குமே. அதான் கூட்டமான்னா அதான் தெரியல அவர் எங்க போயிருக்காருன்னு. தயவு செஞ்சு தமிழக அரசு கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், அவரை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. அவர் தெரியல எங்க போனாரு, என்ன ஆச்சுன்னே தெரியல. திமுக காரங்க தான் அவரை கடத்திட்டாங்களான்னு தெரியல, எங்களுக்கு ஒன்றும் புரியல. அவர் ரொம்ப நல்லவர். அவர் வந்து ஒரு குழந்தை, அவர் வந்து கிட்டத்தட்ட 60 வயசுல இருக்கிற ஒரு குழந்தை. அது அந்த குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அவர் தெரியவே மாட்டேங்க எங்க இருக்காரு. டி நகர்ல வந்து அவரை பார்க்கறதுக்கு எல்லா தொழிலதிபருக்கும் வரிசையில நின்று காத்துக்கிட்டு இருக்காங்களாம். போத்தீஸ் ஓனரு, நல்லி சில்க்ஸ் ஓனரு, ஆமா, அப்புறம் சரவணா ஸ்டோர் ஓனரு. அது லெஜெண்டே வந்து சொல்லிட்டாராம், இனிமேல் நான் லெஜெண்ட் இல்ல, புசி ஐயா ஆனந்த் நீங்க தான் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இவ்வளவு பேர் வரிசையில நின்றுட்டு இருக்காங்களாம். அப்புறம் இந்த ப்ரொடியூசர் அன்பு சில்லியன்ல, ஆமா, அவர் ஒரு பெரிய டி நகர்ல வந்து அவர் பெரிய லெவல்ல இருக்கிறவர். அவரே இப்ப வந்து புசி ஆனந்துக்கு தான் வெயிட்டிங்ல தேடிட்டு இருக்காராம் அவரை பாக்கணுங்கிறதுக்காக. முதலமைச்சரே பார்த்தாச்சு, புசி ஆனந்த பார்க்க முடியும். அதான் முதலமைச்சரே அன்பு சில்லியன் பாத்துட்டாரு. எதுக்காக பார்த்தாரு? எதுக்கு பார்த்தாரு? அவர் தியேட்டர் வச்சிருக்காரு. அந்த தியேட்டர்ல வந்து 5 ஷோ ஓட்டணும். அது எப்படி சார்? 4 தானே இருந்துச்சு, இப்ப எப்படி திடீர்னு 5? எதனால 5? எதனால 5? ஹலோ, மக்களுக்கு நல்லதா இல்ல எதனால யாருக்கு நல்லது இந்த 5 ஷோ? எல்லாம் மக்களுக்கு தான். மக்கள் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எதுக்காக ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க? எதுக்காக ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க? குடிச்சிட்டு நாசமா போங்கன்னு சொல்றதுக்கு. குடிச்சிட்டு நாசமா போங்கவா? எந்த குடிகாரனாவது எவனாவது சொல்லியிருக்கானா நான் குடிச்சிட்டு நாசமா போயிட்டேன் அப்படின்னு எவனாவது சொல்லியிருக்கான்? இது மாதிரி வார்த்தை பிரயோகம் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு தெரியுமா? குடிச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கான். குடிக்காம வீட்டுக்குள்ளார போனா பொண்டாட்டி கண்ணா புண்ணான்னு கேள்வி கேட்டு கண்ணா புண்ணான்னு விளக்கா மாத்தாலும் செருப்பானி அடிப்பா.
அதே குடிச்சிட்டு போனோம்னா என்னடி சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் சைலண்டா இருப்பாங்க தெரியுமா? அதுக்காக தான் குடிக்கிறது. ஆமா, தைரியம் எங்க இருந்து வரும்? குடிச்சாதான் தைரியம் வரும். ஆமா, வேற எதையும் சேர்ந்து கலச்சா ஒரு அடியா போயிடலாம்ல சார். எது இன்னும் 4-5 பாட்டில் சேர்ந்து கலக்கி குடிச்சா நல்ல நிம்மதியா இருக்கலாமே, அது சொல்றேன். அதான் தெரியுதா பெண்களோட மனநிலை எந்த ரேஞ்சுக்கு இருக்குதுன்னு? நீ குடிச்சிட்டு வந்து அடிக்கிறதுக்கா பெண்கள்? அதெல்லாம் விடுங்க. குடிக்கிறதுல இன்பம் கிடைக்குது. அதே மாதிரி படம் பார்க்கறதுல ஒரு இன்பம். 4 ஷோ படம் பார்த்துட்டு போறதுங்கிறத விட 5வது ஷோ ஒரு படம் பார்க்கறப்ப ஆமா நம்மள்ட்ட இருக்கிற மொத்த காசையும் உருவிட்டு விடுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம காசே இல்ல, உருவறதுக்கு எங்க இருக்கு? ஹலோ, கோவணத்தை கூட உருவி அவங்கள்ட்ட கொடுப்போம். ஆமா, ஆனா நம்ம படம் பார்த்து சந்தோஷமா ஒரு விஷயங்க, கல்யாணம் பண்ணாதவன்லாம் கற்பனையில தான் நடிகை கூட வாழ்றான். அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஷோ போட்டு அப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும். ஒரு தனி மனிதனோட சந்தோஷத்தை இதுவரைக்கும் யாருமே புரிஞ்சுக்கல. ஆனா இந்த தம்பி விஜய் வந்து மக்களோட மனநிலை புரிஞ்சு 5வது ஷோ போட்டாதான் இவன் இன்பமா இருப்பான் அப்படின்னு நமக்கு இன்பம் கொடுக்கறதுக்காக இந்த ஷோ. புரியுதுங்களா? இல்ல கல்வி சம்பந்தமா எக்ஸ்ட்ரா ஏதாவது சலுகைகள் கொடுக்க கூடாது, ஆனா சினிமா சம்பந்தமா இதெல்லாம் கொடுக்கலாம். அதுல வந்து நல்ல மக்கள் வந்து தெளிவடைவாங்க சினிமாவை பார்த்து. ஹலோ, சினிமா பார்த்ததுனால தானே மக்கள் இன்னைக்கு தம்பி விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சினிமா பார்க்கலன்னா இவர் முதல்வர் அமைச்சர் ஆயிருக்க முடியுமா? முடியாது. அப்ப எது முக்கியம்? சினிமா முக்கியமா இல்ல சொல்லி கொடுக்கிற கல்வி நிலையம் முக்கியமா? தாவேக கட்சியில இருக்கிறவங்க படிக்காதவனுங்களா? படித்தவர்கள், அறிவாளிகள். தாவேக கட்சியில இருக்கிறவங்க படிக்காதவனா? எல்லாரும் படிச்சவங்க, பட்டதாரிகள். ஆமா, தெரியுமா? எனக்கு தெரியாது. அதே எங்கிட்ட திமுகவுல சிந்தனையாளர்கள், நாட்டுப்பட்டு. இந்த நாட்டுப்பட்டை வச்சு என்ன நாட்கு வலிக்கிறதா? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நாட்டுப்பட்டுன்னா என்ன? வீடியோ போட்டீங்க, பேசுனீங்க, தூக்கி கொண்டு போய் உள்ளார வச்சிட்டாங்களா? முடிஞ்சிருச்சு. அப்ப திமுக காரனுக்குலாம் எவனாவது சப்போர்ட் பண்ணுவான்? பண்ண மாட்டாங்க. எவன் பண்ணுவான்? எதுக்கு பண்ணணும்? நாட்டுப்பற்றுங்கிறதெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நாட்டுக்கு பற்ற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஆபீஸுக்கு போங்க, அந்த ஆபீஸ்ல காந்தி படம் இருக்கிறது நல்லா இருக்குமா இல்ல விஜய் படம் இருந்தா நல்லா இருக்குமா? எது நல்லா இருக்கும்? எதை வைக்கணும்? மகாத்மா காந்தி போட்டோ தான் வைக்கணும். மகாத்மா காந்தி தான் அப்பவே செத்து போயிட்டார. அந்த செத்து போனவரை வச்சு வாங்கிட்டு இருப்பீங்களா? அந்த போட்டோலாம் தூக்கி விட்டறிஞ்சாச்சு தெரியுமா? இப்ப எந்த போட்டோவுமே அம்மா உணவகம் தெரியுமா? தெரியும். அம்மா உணவகத்துல கூட இப்ப யாரோட போட்டோ வச்சிருக்கு? விஜய் போட்டோ. ஏன்? எதனால சார்? அம்மா உணவகம் அம்மா திறந்து வச்சது அவங்க போட்டோ தானே இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையா? என்ன சார் இருக்கிறதுனால தானே சொல்றேன். அம்மா உணவகம் திறந்து வச்சாங்க, அது திமுக ஆட்சியிலுமே அந்த போட்டோ. அப்ப அதெல்லாம் போட்டோலாம் மாத்தி வச்சோம்னா என்ன இத? திமுக ஆட்சியிலே அந்த அம்மா போட்டோ இருந்துச்சு சார். அது அப்ப இருந்து அவங்க அறிவு இல்லாம பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, இப்ப எல்லா இடத்துலயும் ஏங்க எங்கும் விஜய் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? எல்லா இடத்துலயும் எல்லா குடும்ப பெண்களும் குத்துனாங்கல்ல ஓட்டு. எதுக்காக? எல்லா இடத்துலயுமே நம்ம புருஷனை தான் வீட்டுல உட்காந்து பார்க்கவே முடியல. அட்லீஸ்ட் வெளியில போனோம்னா நம்ம பிடிச்ச முகத்தை பாக்கணுங்கிறதுக்காக தானே இங்கெல்லாம் ஒட்ட சொல்றது. அப்போ அது ஒட்டுறப்ப மக்களுக்கு பிடிச்ச விஷயத்த தானங்க செய்யறாங்க. அதை ஏங்க நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதனாலதான் எல்லா இடத்துலயும் விஜய் போட்டோ வச்சு. ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா? 1009வது கடவுள் விஜய். கடவுள்ல 1009. பாண்டிச்சேரியில பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப 1008 கடவுள் இருக்கு. 1009வது கடவுளா நீங்க இந்த மாதிரில போட்டோ எல்லாம் காட்டாதீங்க அப்படின்னு விஜய கடவுளா நினைக்காதீங்கன்னு பாண்டிச்சேரியில இருக்கவன் சொல்லிட்டான். அந்த கம்யூனிட்டி பயலுக்கு அறிவு தெரியல. ஆமா, அவனுக்கு சுத்தமா அறிவுங்கிறது இல்ல. நமக்கு கடவுளா இல்லையா? விஜய் நமக்கு கடவுள் தானே. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லாதீங்க. கடவுள் வேற சார். என்ன கடவுள் வேற? என்ன கடவுள் வேற? ஒரு விஷயம், ஏசு அப்படின்னு ஏசு வந்துருவாரா? இல்ல அல்லா அப்படின்னா எல்லாம் வந்துருவாரா? இல்ல பெருமாளே அப்படின்னு பெருமாள் வந்துருவாரா? கோயந்தான்னு கத்தல ஒரு கோயந்தா வரமாட்டான். புரியுதுங்களா? இங்க முருகன் மட்டும் ஓடி வந்துருவாரா? விஜய்னா வந்துருவாரு. விஜய் மட்டும்தான் வருவாரு. ஆமா, என்ன இல்ல சார் புதுசா இருக்கு. விஜய்னு கத்துறாங்கன்னா இப்ப கொலை நடக்கும் போது விஜய் அவர்களே வாயை தரங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. மெரினால ஒரு பையன் காணா போயிட்டான், மிஸ் ஆயிட்டான். விஜய் அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு 2 நாளா கத்துறாங்க. இப்பதான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் எங்க வரல, எதையும் போய் பார்க்கல, ஆறுதல் சொல்லல. ஒரு விஷயம், இப்ப ஒரு கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளார அந்த பொண்ணு மாப்பிள்ளைய அமுச்சு விடுறோம்.
அமுச்சு விட்டவங்க ஏன் பேசிக்கிட்டு இல்லை, ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? அங்க போய் பேசிட்டு இருக்கணுமா? அங்க போனா பேசுவாங்களா? அது மாதிரி முதல்வர் வந்து ஏன் பேசலன்னா அங்க போனா பேசிட்டு இருப்பாரா? முதல்வருடைய வேலைதான் என்ன? அதான் பண்றாருல, பண்ணுவார். செயல் திட்டங்களும் செயல்பாடுகளும் நடைமுறையில இருந்துட்டு இருக்குது. அததான் பார்க்கும்போது அங்க ஏன் பேசல, ஏன் சொல்லல, ஏன் பேசவே மாட்டேங்கிறாருன்னா அந்த மாதிரி ஒரு ரூம்குள்ள இருக்கிற பேச முடியுமா? பேச முடியாது. நான் உதாரணத்துக்கு சொன்னேன். உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.